கோடை வந்தாச்சு, கொடைக்கானலுக்கு போவோம். கொடைக்கானல்ங்கிறது நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அமைஞ்சிருக்குங்கிறது நம்முடைய பெருமைங்க. அது மட்டும் இல்லைங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இயற்கை கொஞ்சி விளையாடுகிற நீர்நிலைகளும் நிலவளமும் அதிகமாக இருக்கிற தொகுதி நம்ம திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிங்க. கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. சிறுமலை இருக்கிறது, அதுபோல் பல அணைகள் இருக்கிறது. இங்கே இயற்கை எழில் கொஞ்சுகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்குங்க. எல்லாவற்றையும் பாதுகாக்கணும், எல்லாவற்றையும் உலகத்தரத்தில் கொண்டு வரணும். உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வர வேண்டாமா? எல்லா பகுதிகளையும் வளர்ச்சியடை செய்ய வேண்டாமா? இப்படி பல திட்டங்களோட சுற்றுலா தலங்களை வளர்ச்சி பெற வைக்கிற பல திட்டங்களோட வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் உங்களது சகோதரனான முகமது முபாரக் நான் போட்டியிடுகிறேன். இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்கள் கையில் இருக்கிற அதிகாரமான வாக்கு என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன நீங்கள் வெற்றி பெற செய்தால் உலக தரத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்களை உயர்த்துவதற்கு என்னால் ஆன அனைத்து உதவிகளையும் கடைசி வரை முயற்சி செய்வேன்னு நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன். எனவே ஒரு மாற்றத்திற்காக வேண்டி, சுற்றுலா தலங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இரட்டை இலை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் தரணும்னு உங்களை விரும்பி அன்போட பாசத்தோட கேட்கிறேன். பட்டதெல்லாம் போதும், இனி இரட்டலை தான் வேணும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. என்னோட ஸ்டாண்டு, நான் இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே வெளிப்படையாக பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். 19ல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க, 21ல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்கள் நிலைப்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்கு. உங்களை எப்படி நம்புறதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் இருக்கு? சிலருக்கு ப்ரொபகண்டா தான், இது ஒரு பிரச்சார வியூகம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் கேட்குறேன் மீண்டும். இது பிரச்சாரம் தான், பிரச்சார வியூகம். எப்படி வேண்டுமானாலும், எத்தனை வார்த்தைகளை வைத்து வேண்டுமானாலும் நீங்கள் இதை உங்கள் மனசில் அதிமுகனா அடிமை கட்சி என்ன வேணாலும் சொல்லுவாங்க, திமுகனா திராவிட கட்சி உறுதியாக இருப்பாங்கன்ற பயஸ் உங்கள் மனசில் இருக்கு. இந்தியா அலையன்ஸ் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தானே மோடி எதிர்ப்பு. மோடி எதிர்ப்புங்கிறது இந்தியா அலையன்ஸ் ஆதரிப்பது தானே வரும். அப்படி இந்த பக்கம் தானே நிற்கணும். அப்போ ஏன் நீங்கள் இந்த பக்கம் நிற்கிறீங்க? அப்போது இந்தியா அலையன்ஸில் இல்லாதவர்கள் எல்லாம் பிஜேபி ஆதரவாளர்களா? 250 சீட்டு வாங்கிடுறாங்க. திமுக கிட்ட 20 சீட்டு. ஆதரவு அளிப்பார்களா மாட்டார்களா? அளிக்கவே மாட்டார்கள்னு நீங்கள் சொல்லுங்கள். பேசுவோம் அடுத்தது. அப்படி சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், அதிமுக அளிக்க வைக்காது, அழிக்காது. நான் சொல்கிறேன், ராஜகியும் சொல்கிறேன் நான். சரி, கூட்டணி தேவையில்ல, அண்ணாமலை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? அவர் வந்து மோடி கூடயும் நெருக்கமாக இருக்காரு, அமித்ஷா கூட நெருக்கமாக இருக்காரு, நட்டா கூட நெருக்கமாக இருக்காருங்கிறாரு அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. இப்போ அண்ணாமலை டசன்ட் மேட்டர். கம் ஆன் மேன், நோபடி மேட்டர்ஸ். நீ நானும் சண்டை போட்டு ஜெயிப்போம். ஒன்று நீ 20 சீட்டு ஜெயி, நான் 20 சீட்டு ஜெயிச்சுக்கிறேன். ஏன் 20 பிஜேபி ஆதரவாக இருக்காது, 20 பிஜேபி ஆதரவாக போகக்கூடாது? ஏன் இப்போ பிஜேபி பற்றி பேசுனா? அப்போதான் அதிமுக டம்மியாக்க முடியும்னு முதல்வர் நம்புறாரு. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்படி கள்ள கூட்டணி இப்படி ஆதரிக்க போறாங்கன்னு பேசுனாதான் டம்மியாக்க முடியும்னு தெரியுது இல்ல. அதாவது அருவறுப்பு படுறாங்க ரெண்டு பேரும். ஏய், நீ தான் கூட்டணி, சி நான் கூட்டணியா? நான் இல்லை, நீ தான் கூட்டணி, சி. இதுவே சந்தோஷம் பாஸ் எனக்கு. அருவறுத்து ஒதுக்குறாங்க. ஏன் காங்கிரஸ் எதிர்த்தார்கள்? மாநில சுயாட்சியை மீட்கணும், வஞ்சிக்கிறது. என்ன சொன்னார் அன்னைக்கு? என்ன வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது அப்படின்னாரு. இப்போ தெற்கு வாழுதா? இல்லை. அப்புறம் ஒரிஜினல் திமுக ஸ்டாண்ட் என்ன? 60 திமுக ஸ்டாண்ட் இன்னைக்கு அதிமுக எடுத்துருக்குது. நீங்க என்னன்னா அவங்கள போய் பிரதமர் வேட்பாளர் இல்லை, தனிப்பட்ட வெறுப்பு இருக்கு. திமுகவை எதிர்த்தாகணும், என்னை நீ தொட்டுட்டல்ல, எதிர்த்தாகணுன்ற ஒரு நோக்கம் இருக்குன்றாங்க அவங்க கிட்ட. ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று குளத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அது போலத்தான் நானும். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. 91, 96 ஜெயலலிதாவின் ஆட்சியை விட அவலமான ஆட்சி இந்த ஆட்சி. ஆதார் யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ். இவங்க கட்டாயமாக்கிட்டாங்க. நீட் யார் கொண்டு வந்தது? இதை கட்டாயமாக்கிட்டாங்க. யூஏபி யார் கொண்டு வந்தது? உப்பா வந்து காங்கிரஸ் தான். இவங்க அதை செழுமைப்படுத்திட்டாங்க. பிஎம்எல் யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் தான். இவங்க அதை கூர்த்திட்டாங்க. அப்புறம் அப்படியே ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் மாதிரியே பேசுறீங்களே. இப்போ இது நான் தான் சொல்றேன்ல, அதிமுக தான் தமிழகத்தின் தமிழ் தேசிய கட்சி. 4th ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று 4th ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதனும் பெருதுகள் சேர்ந்திருக்கிறார் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள்மொழி.
நல்லா இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க முக்கியமான இடங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து போயிட்டு வந்திருக்கிறீங்க. சவுக்கு ஊடகத்துலையும் பல முக்கியமான வேட்பாளருடைய நேர்காணலாம் நான் பார்க்க முடிஞ்சது. நேரடியாக நான் கேள்விக்கே வந்துடலாம்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு 2 நாள் தான் இருக்குது. மக்கள் எல்லாருமே வாக்களிக்கணும் அப்படின்னு அரசு சார்பாக எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊடகத்தின் சார்பாக நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஊடகம் அல்லது ஒரு பத்திரிகையாளர் இடத்துல இயங்குறவங்க பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் வாக்களிக்கணும்னு சொல்லுவாங்க. சவுக்கு ஊடகத்தின் ஸ்டாண்ட் என்ன? சவுக்கு சங்கரோட ஸ்டாண்ட் என்ன? சவுக்கு ஊடகத்துக்கு ஸ்டாண்ட் இல்லை, சவுக்கு சங்கரோட ஸ்டாண்ட். Yes. We are covering everybody. Yes. என்னோட ஸ்டாண்டு, நான் இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே வெளிப்படையாக பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். இதுதான் என்னோட நிலைப்பாடு. எனக்கு இதில் வெளிப்படையாக இதை அறிவிப்பதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. இல்லை, இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுங்கிறது சரியான முதல்ல கேட்குறாங்கல்ல. ஆஸ் அ ஒரு அரசியல் திறனாய்வாளராக இருக்கிறீங்க, ஒரு விசில் ப்ளோவராக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டை வெளிப்படையாக சொல்லலாமா? அப்படி எப்படி ஒரு ஸ்டாண்டை வெளிப்படையாக சொல்லுவீங்க? 2019 நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க, 21 ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்கள் நிலைப்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்குது. உங்களை எப்படி நம்புறதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் இருக்குது? ஒரே நிலைப்பாட்டில் இருப்பவர்களைத்தான் நம்பக்கூடாது. மாற்றத்தை தவிர மாறாதது எதுவும் இல்லை என்பது இயக்கவியல் விதி. நாம் ஒரு தேர்தலையோ இல்லை எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் எடுக்க வேண்டும். இன்று ஒரு முடிவு எடுத்து விட்டேன் என்பதற்காக இந்த முடிவை எப்போதும் நான் மாற்ற மாட்டேன் என்று நினைப்பது முட்டாள்தனம், அறிவீனம், ஆபத்தும் கூட. அது ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடியவனாக, சிந்திக்கும் திறன் படைத்தவனாக இருக்கும்போது இயந்திரம் போல, சாவி கொடுத்தது போல செயல்படுவதுன்றது எப்படி சரியாக இருக்கும்? நாம் யோசிக்க தெரிந்தவர்கள் தானே, பகுத்தாய்ந்து தெரிந்தவர்கள் தானே. ஸோ பகுத்தாய்ந்து இன்றைக்கி ஒரு முடிவை நாம் எடுக்கிறோம். நீங்கள் பத்திரிகையாளர் தானே, ஓட்டு போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். ஓட்டு போடுறதுக்கு போகும்போது யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுத்துட்டு தானே போடுறீங்க. கண்டிப்பாக. அது வெளியில் சொல்கிறது என்ன தப்பு? மிஸ்டர் அருள்மொழி, நீங்கள் இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே. அந்த நிலைப்பாடு உங்களோட செய்திகளை ரிஃப்ளெக்ட் ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கும். ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்ற நான் ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது? ஆனால் என்ன, இது கோழைத்தனமாக தெரியலையா உங்களுக்கு? ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்களா, அதை ரகசியமாக வச்சுப்பீங்களா, வெளியில் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் இப்படியும் எடுங்க முடியும் அப்படியே எடுங்கன்னு சொல்கிறது அயோக்கியத்தனம் பாஸு. இல்லை, நான் ஆப்ஷன்ஸ் தான் சொல்ல முடியுமே தவிர இதை போய் சூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நான் இதை சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நான் இதை சூஸ் பண்ணுறேன், ஏன் சூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் எதிர்க்க இருக்கீங்க, நான் இப்போ சொல்லிட்டேன் அதிமுக கூட்டணி ஆதரவு நிலைப்பாடுன்றதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் இல்லைங்க நான் மறுக்கிறேன், நீங்கள் சொல்கிறது தவறு, நான் இந்த கூட்டணி தேர்ந்தெடுக்கிறேன், நீங்களும் வெளிப்படையாக சொல்லுங்கன்றேன். இதுதானே ஜனநாயகம். நான் மறுக்கல, அப்படி சொல்கிறாங்க இருக்கிறாங்க. அதுதான் சரி என்பதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஏன் அதிமுக கூட்டணி என்ற ஆதரவை வெளிப்படையாக அறிவித்தேன் என்பதற்கெல்லாம் காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, இது வெளியில் சொல்லாமல் இருந்து, ஏன்னா நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்குன்னு there are some reasons. அந்த ரீசன்ஸ்னால தான் நான் இந்த முடிவுக்கு வருகிறேன். ஏன் இந்த முடிவை நான் அரைவ் பண்ணேன் அப்படின்றதுக்கு இன்றைய சூழல்கள் எல்லாம் காரணம். இந்த முடிவை நாம் எடுத்தால் இதனால் சில மாற்றங்கள் விளையும்னு நம்பி தானே அதை எடுக்கிறேன். பொழுதுபோக்காக நம்ம இந்த முடிவு எடுக்கலையே, 2ல் ஒரு வரல தொடுங்க, இப்படி எடுக்கப்பட்ட முடிவு இல்லையே அது. ஏன்னா உங்களை வந்து லட்சக்கணக்கானவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யுவார் இந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறீங்கன்னும் போது உங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சமூகத்தில். அது எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கட்சியின் ஒரு கூட்டணியை வெளிப்படையாக ஆதரிக்கிறீங்க, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறேன், மக்களை நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்கிறது சிலக்கு ப்ரொபகண்டா தான். இது ஒரு பிரச்சார வியூகம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் கேட்குறேன் மீண்டும். இது பிரச்சாரம் தான், பிரச்சார வியூகம். எப்படி வேண்டுமானாலும், எத்தனை வார்த்தைகளை வைத்து வேண்டுமானாலும் நீங்கள் இதை அழைத்து கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு சிஏஏ என்ஆர்சி வருகிறது, நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா? நான் எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறீங்க. இப்போது அந்த சிஏஏ என்ஆர்சி வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறதுல என்ன தவறு? ஐ கேன் சே. அதுக்கு பதிலாக சிஏ என்ஆர்சி தப்பு, ஓட்டு யாருக்கு வேணாலும் போடுங்கன்றது போங்க தெரியல. அது போங்க தான். சேம் திங் அப்ளைஸ் ஹியர். சிஏ என்ஆர்சியை ஏன் எதிர்க்கிறீங்க? இது நான் வந்து விளிம்பு நிலை மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்களை வந்து நான் அது பிளவுபடுத்தும், ஒடுக்கும், புறக்கணிக்கும் நான் நினைக்கிறேன். அப்போ அவங்களை காப்பாற்றுற அக்கறை உங்களுக்கு உண்மையிலே இருந்துச்சுன்னா பிஜேபி எதிர்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா சொல்லணுன்றேன். சரி, நீங்கள் சொல்லலை, இப்போ நீங்கள் சொல்கிறதுனால ஒரு 10 பேர் பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதுனால அந்த 10 ஓட்டு பிஜேபிக்கு போகுமா? போதா? வாய்ப்பு இருக்குது. சிஏ வந்துருச்சுன்னா பாதிக்கப்படுவாங்க. அப்போ எது சரியான நிலைப்பாடு?
போடாதீங்கன்னு சொல்றதான் சரியான நிலைப்பாடு. இல்லை, எனக்கு என்ன இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அடுத்ததாகவும் நான் திருப்பி நகர்த்துறேன். திருப்பி உங்களோட சந்தேகத்தை, எத்தனை சந்தேகங்கள் இருந்தாலும் தெளிவுபடுத்த நான் தயாராக இருக்கிறேன், கேளுங்கள். சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கண்ணை வந்து வெளிப்படையாக பாஜகவை எதிர்த்து பேசுறாரு. எஸ், ஆன்டி பிஜேபி ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது, மோடி வந்து ஒரு சேடிஸ்ட் அப்படின்னு பல இடங்களில் நீங்கள் பேசுறீங்க, எழுதுறீங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு தான் நம்ம ஆதரிச்சாகணுங்கிறீங்க. இத்தனை நாட்களாக இவர்களோடு ஒன்றாக இருந்து கூடி கழித்து ஆட்டம் போட்டு இருந்தவர்கள் தானே இந்த அதிமுக. அவர்கள் வெளியில வந்துட்டாங்கிறத எப்படி கண்மூடித்தனமாக நம்புகிறார் சவுக்கு சங்கர் ஒரு கேள்வி இருக்குல்ல. அருமையாக சொன்னீங்க. கூட்டணியில் இருந்தார்கள் என்பது சரியாக இருக்கும். நீங்கள் சொன்ன வார்த்தை சரியல்ல. கூடி கழித்து அனுபவித்து. அப்படி என்ன கூடி கழித்து அனுபவித்தார்கள்? பிஜேபியோடு கூடி கழித்து அனுபவித்த கட்சி திமுகவா இல்லையா? ஆமாம், அமைச்சரோட பங்கு பெற்றாங்க, உண்மைதான். அதைத்தான் அனுபவித்தல் என்று நான் சொல்கிறேன். அப்படி எந்த பலனை இவர்கள் அனுபவித்தார்கள் கடந்த காலங்களில்? 98 13 மாதம் அது உள்ளபடியே வந்து எனக்கு ஜெயலலிதா அந்த ஆதரவை வாஜ்பாய்க்கு கொடுத்தது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாஜ்பாய் 2-3 நேர்காணல்களில் என் வாழ்க்கையிலேயே அந்த 13 மாத கால கொடுமை போல் நான் எங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா பூரா மதக்கலவரத்தை உருவாக்கின ஒரு கட்சியின் தலைவரை ஜெயலலிதா இப்படி கொடுமைக்கு ஆளாக்குனது சந்தோஷம். அவங்க எந்த காரணத்துக்காக கொடுமைக்கு ஆளாக்குனாங்கன்றது வேறு. அவங்க டிஎம்கே டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் இவ்வளோ கொடுமைன்னா, நீங்கள் இவ்வளோ கொடுமை பதவியை காப்பாற்றிக்க அனுபவிக்கிறீங்களே, சிறுபான்மை மக்கள் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருப்பான், கொஞ்சம் அனுபவிங்க. சரி, அப்போது அந்த சமயத்தை தவிர அதற்கு பிறகு நீங்கள் 98 ஆட்சி காலத்திற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறது? இல்லை, திமுக பங்கெடுத்திருக்காங்க. பிஜேபி மட்டுமல்ல, தொடர்ந்து அத்தனை அரசுகளிலும் டில் 2014. ஒன் திங், 4.5 ஆண்டு காலம் பிஜேபி அரசில் அமைச்சரவையில் பங்கெடுத்துவிட்டு அடுத்து அமையும் அரசிலும் பங்கெடுக்கும் ஒரு கட்சியின் மீது வராத சந்தேகம் 98 பங்கெடுத்த பிறகு இன்று வரை மத்திய அரசில் பங்கெடுக்காத ஒரு கட்சியின் மீது உங்களுக்கு வருகிறது என்றால் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் பிழை இருக்கிறது. உங்களெல்லாம் ஒரு சார்பு உடையவர்கள். உங்கள் மனசில் அதிமுகனா அடிமை கட்சி என்ன வேணாலும் சொல்லுவாங்க, திமுகனா திராவிட கட்சி உறுதியாக இருப்பாங்கன்ற பயஸ் உங்கள் மனசில் இருக்குது. நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? 2 ஆப்ஷன் இருக்குல்ல. அதாவது பாஜக, நீங்கள் ஆன்டி பிஜேபின்னு சொல்லிட்டீங்க. ஸோ பிஜேபி, பாமக, மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்றது உங்களோட ஸ்டாண்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது, அதிமுக மற்றும் தேமுதிக எஸ்டிபி கூட்டணி இருக்குது. திமுக அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பாஜக இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸில் இருக்கிறாங்க. இந்தியா அலையன்ஸ் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தானே மோடி எதிர்ப்பு. மோடி எதிர்ப்புங்கிறது இந்தியா அலையன்ஸ் ஆதரிப்பது தானே வரும். அப்படி இந்த பக்கம் தானே நிற்கணும். அப்பயே நீங்கள் இந்த பக்கம் நிற்கிறீங்க. அப்போது இந்தியா அலையன்ஸில் இல்லாதவர்கள் எல்லாம் பிஜேபி ஆதரவாளர்களா? இல்லை, பிஜேபி ஆதரவாளர்கள் இல்லை. ஆனால் மோடி எதிர்ப்புன்னு வரும்போது தமிழ்நாட்டு களத்தில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து அந்த அரசியலை ரொம்ப கூர்ந்து ஆய்வு செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இங்கே மோடி எதிர்ப்பு இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. அப்போ நீங்களும் மோடி எதிர்ப்பில் தானே இருக்கிறீங்க. அப்போ இங்கே ஏன் நீங்கள் வரலன்னு கேட்குறேன். இந்த 5 ஆண்டு காலம் மோடி எதிர்ப்பில் உறுதியாக இருந்தவர்கள் அடுத்த 5 ஆண்டு காலமும் மோடி எதிர்ப்பில் உறுதியாக இருப்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இருக்கலாம், நான் அதை நம்பவில்லை. ஏனென்றால் இவர்களின் கடந்த கால வரலாறு அப்படி. இதைத்தான் நான் சொன்னேன். 99 பிஜேபி கூட்டணி அமைச்சரவை, 2004 காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவை, 2009 காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவை. இப்போது பிஜேபி கிட்டே சேர்த்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நீங்கள் தேவைப்படவில்லை. 250 சீட்டு வாங்கிடுறாங்க. திமுக கிட்ட 20 சீட் இருக்கு. ஆதரவு அளிப்பார்களா மாட்டார்களா? அளிக்கவே மாட்டார்கள்னு நீங்கள் சொல்லுங்கள். பேசுவோம் அடுத்தது. அப்படி சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், அதிமுக அளிக்க வைக்காது, அளிக்காது. நான் சொல்கிறேன், லாஜிக்கையும் சொல்கிறேன். நான் வாட் இஸ் த லாஜிக்? 21 வாட் இஸ் தி ஓட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே? 21 நியர்லி 1 to 3. எஸ், 3%. தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு எத்தனை? நியர்லி 12%. 12%. இப்போ அந்த 12%ல் 0.001 கூட 21 பிஜேபி ஏடிஎம்கேக்கு வரல. ஆமாம், வரல பிகாஸ் ஆஃப் பிஜேபி அலையன்ஸ். எஸ், அது வராதனால தானே ஆட்சி இருந்தாங்க. ஆமாம், அந்த 12% 6% இருந்தால் ஆட்சியே கூட மாறி இருக்கும். சிஎம் கவர். எஸ். ஸோ இந்த ரிஸ்க்கை 26 எடுப்பாங்களா?
எடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான நிலைப்பாடு. ஆனா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி எடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. இப்ப இவ்வளவு அவசரமா செப்டம்பர் 23 கூட்டணியை உடைக்க வேண்டிய தேவை என்ன? அதுதான் எல்லாருமே கேட்கறாங்க. அண்ணாமலைன்றதாங்க ரீசனு. ஓ காட். அவர் வந்து ஒரு மோசமான ஒரு பேச்சுக்களை தொடர்ந்து அதிமுக தலைவர்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாருங்க. சோ எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலங்க, சோ நிராகரிக்கிறாங்க கூட்டணின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் நாட் an ideological difference. Ideological difference அப்படிங்கிறது between DMK and BJP தான், not with between ADMK and BJP ன்னு சொல்றாங்கல்ல. தனிநபர்களால் கூட்டணிகள் முடிவு செய்யப்படுவது அல்ல. பிஜேபி என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம், சரிங்களா? ஆட்சியை பிடிக்க வேண்டும், பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் காவு கொடுப்பார்கள் பிஜேபி. எல்லா கட்சியும் அது சரியும் கூட. இப்போ செல்வ பிறந்தைக்கு மாத்தினீங்கன்னா உங்களுக்கு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேட்டு திமுக சொல்லிருக்கட்டுமே. இதுதான் அரசியல், கரெக்டுங்களா? ஓகே, சரி. கூட்டணி தேவையில்ல, அண்ணாமலை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? அவர் வந்து மோடி கூடயும் நெருக்கமா இருக்காரு, அமித்ஷா கூட நெருக்கமா இருக்காரு, நட்டா கூட நெருக்கமா இருக்காருங்கிறாரு அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. யார் அப்படி சொல்லியிருப்பா? நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாதத்துக்கு சொல்றேன் சார், அண்ணாமலை மாத்துங்க சார், நாங்க கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்னு ஏடிஎம்கேல சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அண்ணாமலை தான் எங்களுக்கு முக்கியம், அவங்க கூட்டணி தேவையில்ல போன்னு யார் சொல்லியிருப்பா அப்படி பிஜேபியில்? சொல்லுங்க, யாராவது ஒரு பேர் சொல்லுங்க. பேர் எதுவும் வரல. அப்புறம் என்னமோ அண்ணாமலைக்கு ஏதாவது கூட்டணி உடச்சிச்சு இப்போதானே சொன்னீங்க. அப்படிதான் பேச்சு ஓடிட்டு இருக்கு. பேசுவாங்க, நீங்க சொல்லுங்கப்பா. அந்த பேச்சு ஓடிட்டு இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த பேச்சிலிருந்து எடுத்து சொல்லுங்கள், யார் சொல்லியிருக்க கூடும். இப்போ அண்ணாமலை டசன்ட் மேட்டர். கம் ஆன் மேன், நோபடி மேட்டர்ஸ். பிஜேபியே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான். இன்னைக்கு மோடி வளர்ந்துட்டதுனால மோடி மேட்டர்ஸ், அமித்ஷா மேட்டர்ஸ், மற்றவங்க சரி. ஒரு வாதத்துக்கு அண்ணாமலை அவ்வளோ முக்கியம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். எத்தனை சீட்டு இது வரைக்கும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு? ஒரு 4 எம்எல்ஏக்கள் 2021 வந்திருக்காங்க. யாரு கூட? அதிமுக அலையன்ஸில். இப்போ தனியாக நின்று ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருவாரா? அவரோட சொந்த செல்வாக்கில் தீரன் அண்ணாமலை இப்படி ஜெயிச்சிருவாரா? ஈஸியாக மோடி? நோ, மோடி கேன் வின் சீட்ஸ். எஸ். கேன் அண்ணாமலை வின் சீட்ஸ் ஆன் இஸ் ஓன்? நம்பிக்கை கொடுத்துருக்கிறாருல்ல. இப்போ 2065 24 அவர் சொல்லுவார் இங்கே இருக்க அறிவு பிறந்தவர்கள் அண்ணாமலை சொல்வதை நம்புவார்கள், கட்சி தலைமை நம்புமா? இண்டிபெண்ட்டாக ஜெயிக்கிறது இருந்தால் எதுக்குங்க ராஜ்யசபா எம்பியை தூக்கி லோக்சபா நிற்க வைக்கிறாங்க? ஓகே, கூட்டணியவே முறிச்சிருக்கிறாரு. கூட்டணியவே முறிச்ச ஒரு நபருக்காக வாக்கு கேட்க பிரதமர்லேருந்து வராங்களே எல்லாருமே, அமித்ஷாலேருந்து வராங்களே, ஜேபி நட்டா வராங்க, எல்லாமே வராங்கல்ல. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கூட்டணி தான் அண்ணாமலை தான் கூட்டணி முடிச்சு விட்டு ஒரு காரணம், சரியா? அதுக்காக கூட்டணி முடிச்சு விட்ட நான் உனக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு பிரதமர் சொல்லுவார? அண்ணாமலை கூட்டணி முடிச்சு விட்ட மாநிலம்ப்பா, நான் பிரச்சாரத்துக்கு வரல, எனக்கு பிடிக்கல, ஐ ஹேட் தஸ் ஃபெலோ அப்படின்னு பிரதமர் சொல்லுவார? சொல்ல மாட்டாரு. நட்டா சொல்லுவார? சரி இருப்பா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அண்ணாமலையும் வானதியும் ரொம்ப நெருக்கமா? 2 பேரும் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் அக்கா, ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் அக்கா தான் எனக்கு எல்லாம். அந்த அக்காட்ட தனியாக போய் பேசு, தனியாக பேசி பாருப்பா. வெறுக்கிறாங்கன்றீங்களா அவரோட தம்பியை? அவங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தெரியலையா, ஐயோ இன்னைக்கு என்ன இளவோ கூட்டம், அந்த அச்சம் வானதி அக்கா கண்ணில் தெரியுது. சரி, இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிஜேபி தலைவர்கள் அண்ணாமலைக்கு நெருக்குமா? கேசவநாயகன் இருக்குமா? கேடி ராகவன் இருக்குமா? இப்போ கேடி ராகவனே அண்ணாமலை ஒரு மேடையில் உட்காருவீங்க, எப்படி சிரிச்சு பேசுகிறாங்க பார்க்கலாமா? அப்படி தாங்க பண்ணி ஆகுனா. ஸோ அப்போ அண்ணாமலை ஃபேக்டரி இல்லை. ஓகே ஓகே. கடைசி ஆஃபர் வந்ததெல்லாம் தெரியல, இந்த ஆஃபர் வந்திருக்கும்னு நம்புறீங்களா? சொன்னீங்க 2 எம்ஓஎஸ்ன்னு கொடுத்துருப்பாங்களா? இறுதி நேரம் வரை அவங்க கூட்டணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது அதெல்லாம் உண்மைதான், தெரியும். இவ்வளோ வசதி, ஒரு கேஸ் வராது இல்லையா? ஒரு கேஸ் வராது, இடி வர எதுவும் வரும். ஆமாம், மந்திரி பதவி வேறு கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. சம்பாதிக்க விடுவாங்க, கரெக்டா? சம்பாதிக்க விடுவாங்களா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. பாரு, நீ நம்மால் எவ்வளோ நாளும் திருடு, அங்கிட்டு போட இடி வரும். இதானே பிஜேபி நிலைப்பாட்டு. ஏன் அப்புறம் அதை பண்ணாங்க? எனக்கு ரீசனை சொல்லுங்கள். எனக்கு சிம்பிளாக அண்ணாமலை நான் அதை மறுத்துட்டேன், ரீசனை சொல்லுங்கள். ஸோ அப்போனா வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்பணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நீங்கள் நம்பாதீங்கன்ட்டேன் நான். எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்கள், எதுக்கு கூட்டணி உடைச்சாங்க? நீங்கள் பத்திரிகையாளர் தானே, அனலைஸ் பண்ணி எனக்கு ரீசனை சொல்லுங்கள். மறைமுக கூட்டணிங்கிறாருல மு.க. ஸ்டாலின், இது ஒரு மறைமுக கூட்டணி. அதாவது என்னன்னா, ஆன்டி பிஜேபி ஓட்டுகளை சிதறடிக்கணுங்க. ஸோ ஆன்டி பிஜேபி ஓட்டு சிதறடிக்கணும் அப்படின்னா நீயும் தனிச்சு நில்லு, நானும் தனிச்சு நிற்கிறேன், திமுகவுக்கு போகிற ஆன்டி பிஜேபி நீ சிதைச்சிக்க, அதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு வேலிட் ரீசனை வைக்கிறாரு. லாஜிக் இல்லையா அதில்? இல்லை, எலெக்ஷனே டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்றேன். ஏன் அவங்கள சம்மந்தம் இல்லாதவங்களை பற்றி நீங்கள் ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க? உனக்கும் எனக்கும் பிரச்சனை.
நீ நானும் சண்டை போட்டு ஜெயிப்போம். ஒன்று நீ 20 சீட்டு ஜெயி, நான் 20 சீட்டு ஜெயிச்சுக்கிறேன். ஏன் 20 பிஜேபி ஆதரவாக இருக்காது, உன் 20 பிஜேபி ஆதரவாக போகக்கூடாது. ஏன் இப்போ பிஜேபி பற்றி பேசணும்? அப்பதான் அதிமுக டம்மியாக்க முடியும்னு முதல்வர் நம்புறாரு. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்படி கள்ள கூட்டணி இப்படி ஆதரிக்க போறாங்கன்னு பேசுனாதான் டம்மியாக்க முடியும்னு தெரியுது இல்ல. அவருக்கு எடப்பாடி கண்டுக்க மாட்டாரு. யோ அவனை உடியா, நீ வாயா, நீ எப்படி ஆட்சி பண்ண, நான் சாதனை பண்ணிக்க, நீ சாதனை பண்ணியா சொல்லு. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்போதான் அதிமுக டம்மியாக்க முடியும். இதுவே ஒரு நல்ல விஷயமா பாக்குறேங்க நான். அதாவது அருவறுப்பு படுறாங்க ரெண்டு பேரும். ஏய் நீ தான் கூட்டணி, சி நான் கூட்டணியா, நான் இல்லை நீ தான் கூட்டணி, சி. இதுவே சந்தோஷம் பாச எனக்கு. அருவறுத்து ஒதுக்குறாங்க. இன்னொன்று, இந்த கல்லன்ற வார்த்தையே ஒரு கொச்சையான ஆபாசமான வார்த்தை இல்லையா? அது அந்த நோக்கத்தில் தான் அது பயன்படுத்தப்படுது. இதை ஒரு அரசியல் கட்சியோட இப்படி பண்றாங்கன்னா அப்போது எவ்வளவு கேவலம். சொல்லுங்க, நீங்க இப்ப சொல்லுங்க, எதுக்கு கூட்டணி உடைச்சாங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சொல்லு. ஏடிஎம்கே கூட்டணி உடைச்சதுக்கான காரணம் என்ன? ஸோ அவங்களுடைய கட்சியின் எதிர்கால நலன் கருதி தான் உடைச்சிருக்கிறாங்க. ஏன் கட்சியின் எதிர்காலம் நலன் அப்படின்னா என்ன என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க? நீங்க சொல்றீங்க ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி சிறுபான்மையினருடைய ஓட்டு நமக்கு கிடைக்காம போற நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம அவங்களுடைய ஆதரவை நம்பிக்கையை பெறணுன்றதுக்காக அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்றீங்கல்ல. சிஏஏவை ஆதரிச்ச அந்த கட்சி தான் அதிமுக அப்படின்னு இன்னைக்கு கூட்டத்தில் இருக்கிற எஸ்டிபி முபாரக் பேசியிருக்காரு. ஆமா, அந்த வீடியோ இன்னுமே இருக்குது. ஆமா. அப்போ இப்படியான ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது தொடர்ந்து அவங்க மேலே திமுக குற்றச்சாட்டு வைக்கும்போது ஹவு டிஃபெண்ட் எப்படி ஏடிஎம்கே டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். சிஏ ஆதரிச்சாங்களா? சிஏ அமலுக்கு வந்து விட்டதா? தமிழ்நாட்டில் அமலுக்கு வரலன்னு கேள்விப்பட்டேன். வரல, அமலுக்கு வர விடமாட்டோன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நான் சொல்கிறேன், சிஏ எப்படி ஆதரித்தார்கள்? எத்தனை எம்பி இருந்துச்சு ஏடிஎம்கே கிட்ட? ஏடிஎம்கே கிட்ட ஒரு எம்பி இருந்தார். அவர் யார்? அவர் பேர்? அவர் ரவீந்திரநாத். எந்த கட்சி அவர்? ஏங்க அவர் அதிமுக எம்பிங்க தேனியில் ஜெயிச்சாரு. இந்த விவாதங்கள் இதெல்லாம் நடைபெற்ற போது அவர் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தாரா? கட்சியின் கட்டுப்பாடு இருந்தா ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க. நீங்க ஏடிஎம்கே தான் அவர் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தாரா? இல்லை இல்லை, அவரே அவர் கட்டுப்பாட்டில் இல்லை இல்லையா? அப்போ அதை எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும்? சரி, ஓகே, விட்டுருங்க. அதை மாநிலங்களில் எத்தனை உறுப்பினர்கள் ஏடிஎம்கேக்கு? அந்த மொத்தமாக 11 கையெழுத்துக்கள் போடப்பட்டுச்சுங்க. அதாவது இவங்களும் பாமகவும் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. மாநிலங்களவையில் அன்வர் ராஜா என்ன நிலைப்பாடு, எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் என்ன நிலைப்பாடு, அப்புறம் ஒரு ரவீந்திரநாத்தோட ஸ்டேச்சரை சொல்லிட்டேன் நான். அவர் ஆக்சுவலி இன்னைக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு இவனுக்கெல்லாம் எம்பி ஆக்கணுமே நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் அதை அஃபிஷியல் நிலைப்பாடாக எடுத்துக்க முடியுமா? ஸோ உங்கள் எம்பியே கிடையாது. இப்போ கொறடா உத்தரவெல்லாம் கேட்குறா, ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணுவாரா என்ன முடிவு எடுக்கணும்னு? கட்சி ஆஃபீஸுக்கு போனார் அவர். எம்பிகள் கூட்டம் நடக்கும், உங்களுக்கு தெரியும்ல, எல்லா கட்சிக்கும் என்ன முடிவு எடுக்கணும், மசோதாலாம் முடிவு எடுப்பான். அந்த கூட்டங்களில் ரவீந்திரநாத் பங்கேற்றாரா? இல்லை, போகவே மாட்டார் அவர். அதான் மொரிஷியஸ் கிரீஷியஸ்னு என்ன ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான். அவங்க மறுக்கல அதை. அவங்க எங்கள் கட்சி எம்பிலாம் அவங்க சொல்ல முடியாது, நம்ம பேசுவோம். ஏடிஎம்கேவா அவன்? யாராவது அதிமுக கட்சி பிரமுகர்கள் கட்சி லெட்டர் கட்டில் மோடி படத்தை போட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆரம்பத்திலே போட்டார், ஞாபகம் இருக்கா? அவனை எப்படி வந்து ஏடிஎம்கே எம்பின்னு சேர்க்குறீங்க? இப்போ சொல்லுங்கள். சரி, நான் ஒரு வாதத்துக்கு ஆதரிச்சான்னு நான் அதை மறுக்கிறேன். அது அஃபிஷியல் ஸ்டாண்டாக எடுத்துக்கவே முடியாதுன்றேன் நான். பட் நீங்கள் சொன்னதுனால ஒரு வாதத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன். இன்னைக்கு சொல்கிறாங்க கொண்டு வாய பார்க்கலாம் சிஏன்றாங்க. வேறு என்ன வேணும்? வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்னும் நீங்கள்லாம் விமர்சனம் செய்றீங்கன்றனால அக்னி பரீட்சையில் இறங்கணுமா? நான் பத்திரி தான்றதை நிரூபித்து காட்டணுமா அதிமுக? திருப்பி இந்த கேள்வி எல்லாரும் கேட்குறீங்க. சொல்லுங்கள், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், சொல்லுங்கள். 99 5 வருஷம் கூட்டணி வச்சுக்கிட்டு திருப்பி போய் காங்கிரஸில் கூட்டணி வச்ச கட்சியை பற்றி ஒருத்தரும் பேச மாட்டீங்க. ஒரு பில்லில் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த நிலைப்பாடு கிடையாதுங்க. நாங்கள் சிஏவை எதிர்க்கிறவங்க, யூனிஃபார்ம் சொல் கூட எதிர்க்கிறோன்றாங்க. நான் நம்ப மாட்டேங்க, அன்னைக்கு எடுத்துட்டேன்றாங்க. அது ஏன் திமுக பொருந்த மாட்டேங்குது? சொல்லுங்க. இந்த நிலைப்பாடு நான் ஏற்றுக்கிறேன். இப்படி சொல்ல ஏற்றுக்கிறேன். ஓகே, அவங்க எதிர்ப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க மாறி இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்றீங்களே, அதை வெளிப்படுத்தணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், மோடி எதிர்ப்பில் திமுக எங்கெல்லாம் பிரச்சாரத்தில் பேசுகிறாங்க, அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்க்கும்போது பண்ணுற வியூகங்களை இவர் பண்ண மாட்டேங்கிறாருன்ற ஒரு இது சொல்கிறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், மோடி எதிர்க்கும் போது ஏங்க நீங்கள் என்னங்க பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு 29 பைசா மோடின்னு இவர் கேட்குறாருலங்க, அந்த மாதிரி கேட்க முடியுமான்னு கேட்குறாங்கல்ல. அதுக்கு ஒரு சாலிட் ரீசன் இருக்கணும்ல. சாலிட் ரீசன் சொல்லிட்டாரு அவரு. இப்போது 23 செப்டம்பருக்கு முன்பு வரை ஆமாம் பிஜேபி எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் அதிமுகவும் பொறுப்பாளியா இல்லையா? ஆமாம், டெஃபினட்டா. இப்போ வெளியில் வந்த பிறகு நீங்கள் செப்டம்பர் 23க்கு முன்னாடி எடுத்த முடிவுகளை விமர்சனம் பண்ணுறது சரியா? சொல்லுங்க சார். சரி, ஓகே, அவர் வந்து கூட்டணியில் இருக்கும்போது பண்ணதை பற்றி நான் பேச முடியாதுன்னு சொல்கிறாரு. பட் அதுக்காக நீங்கள் மோடியை பற்றி திட்டாமலே இருக்கிறது, பேசாமலே இருக்கிறதுங்கிறது எப்படி சரியாகும்னு கேட்குறேன். மாநிலங்களை வஞ்சிக்கிறது, அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை பற்றி பேசாமல் இருப்பது, இதெல்லாம் எப்படி சரியா இருக்கும்னு கேட்குறாங்கல்ல. ரோட் ஷோ நடத்தினா ஓட்டு வாங்க முடியுமா?
தமிழர் நலன் பேசும் பிரதமர் மேகதாதுவில் அணை கட்டாமல் தடுப்பாரா? வேறு என்ன வேணும்? கெட்டவத்தில் திட்டணுன்றீங்களா? அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி பேசுற. ஏன் மோடி ஒண்டி வாண்டுறதுன்றீங்களா? இவங்க தான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தான் பயங்கர வீரம். பார்த்துறீங்களா? திமுக இவங்க தானே இப்போ கேலோ இந்தியான்னு போய் கூப்பிட்டு வந்தாங்க. இந்த இன்னைக்கு சொன்னார் ஒரு தயாநிதி மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்க, தமிழுக்காக உயிரை கொடுப்பேன்னு. இந்தியா பூரா எத்தனை மாநிலங்கள், எல்லா மாநிலங்களும் கேலோ இந்தியா நடத்தி இருக்கின்றன. பெரும்பாலான மாநிலங்கள் எத்தனை பெரிய பிரதமரை கூப்பிட்டு பண்ணாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகத்தை எழுப்பாதுங்க. ஆனால் அன்னைக்கு போட்ட சிஏ ஓட்டு கண்ணு முன்னாடி நடக்குது. வெள்ளைக்கூடை தூக்கின்னு போகிறாரு அப்பா, ஃபுல்லாக கேலோ இந்தியான்னு போகிறாரு. இதெல்லாம் உங்கள் மனசில் சந்தேகத்தை ஏற்படுத்தலை. இஸ்லாமிய சிறை கைதிகள் விவகாரத்தில் பிஜேபி மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இது உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாது. அவங்க சிஏஏக்கு ஒன்று ஆதரித்து அதுவும் விளங்காத ஒரு சப்பி போட்ட ஓட்டை பிடிச்சிக்கிட்டு இல்லை நீங்கள் இதை பண்ணுவீங்க அதை பண்ணுவீங்கன்றாங்க. போனவன் போய் கேலோ இந்தியாவுக்கு கூட்டு வந்தார். அதையும் அவங்க மனசில் சந்தேகத்தை ஏற்படுத்த மாட்டேங்குது. இவங்க பேசுகிற டயலாகை பார்த்து நீ எல்லாரும் ஏமாறுறாங்க. வெறும் வார்த்தைகள் முக்கியமல்ல, செயல்பாடுகள் தான் முக்கியம். அருள்மொழி, அவ்வளவு ஆவேசமாக சிறுபான்மையினருக்கு அரணாக நிற்பவர்கள் பிஜேபி அதிமுக கூட்டணி உடையும் வரை இஸ்லாமிய சிறை கைதிகள் விவகாரத்தில் கள்ள மௌனம் காத்தார்களா இல்லையா? கள்ள மௌனம் காத்தது மட்டுமல்ல, வெளியே விடவே கூடாது. நாங்கள் ரொம்ப அதுவும் இந்த ஒரு பிரிசன் அஃபிஷியல் ஒருத்தர் கொண்டாரு தெரியுமா, ஜெயக்குமார் ஆர் சம்திங். அதோட ப்ரீமெச்சூர் ரிலீஸை கேட்டப்ப இவங்களை வெளியில் விட்டான யூனிஃபார்ம் சர்வீஸ் மொத்த பேரும் டிமாரலைஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ராஜீவ்காந்தி செத்தப்ப காவல்துறையினர் கொல்லப்படவில்லை, இறக்கவில்லையா? இறந்தாங்கல்ல. அதில் இன்வால்வ் ஆன பேரட் வார்டனை கட்டி பிடிச்சிங்களா இல்லையா? இன்னும் கூட இந்த ரிட்டையர்ட் அடிஷனல் எஸ்பி அனுசியா பேசிட்டு இருக்க கடும் காயத்துக்கு ஆளானவர்கள், அவங்கள விடுதலை பண்ணணும்னு ஒத்த காலில் நின்னாங்களா இல்லையா திமுக? நான் அந்த விடுதலையும் ஆதரிக்கிறேன். நான் சொல்லிட்டேன், அப்பாவின்னு சொல்ல மாட்டேன் நான். முஸ்லீம் மட்டும் என்ன அப்பாவும் பண்ணா? அப்போ 10 போலீஸை கொண்டா ஆதரிப்பீங்க, ஒரு போலீஸை கொண்டா வெளில விடக்கூடாதுன்னுவீங்களா? இதெல்லாம் ஏன் யாரும் ஆராய மாட்டீங்கன்னு கேட்குறேன் அருள்மொழி. முரணாவே தெரியலையா உங்களுக்கு இதெல்லாம்? ஆமாங்க, இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோங்க, எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பார்ப்போன்றாங்கங்க. பட் யாரும் ஆதரிக்கிறீங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க நாங்கள் இந்தியா அலைன்ஸாக இருக்கோமா, நாங்கள் ஒரு பிரதமர் எப்படார முன்னிறுத்துவோம், எங்களுக்கு இவர் தான் முகம், எங்களுக்கு கார்கே முகம், ராகுல் காந்தி முகம்ன்றாங்களே. வேர் இஸ் த ஃபேஸ் ஃபார் ஐடிஎம்கே? யார் உங்களுடைய முகம்? எந்த கூட்டணி ஆதரிப்பீங்க? எந்த தேசிய கட்சியோட நீங்கள் நிற்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு தேசிய கட்சி? தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் மக்களவை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விதி இருக்கிறதா? பாரம்பரியம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால கேட்குறேன் நான். விதி இல்லை, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதால கேட்குறேன். இந்த 24 தேர்தல் முதல் புதிய மாற்றம். திஸ் இஸ் ரியல் ஃபெடரலிசம் மேன். திஸ் இஸ் ரியல் ஃபெடரலிசம். இங்கே பாருப்பா, நாம் இந்தியா ஒரு தாய் மக்கள் எல்லாம் சொல்லிக்கலாம். ஒரு தாய் மக்கள் தானே. ஏன் கன்னட அண்ணன் தண்ணி கொடுக்க மாட்டான்? திராவிட மக்கள், திராவிடம், அந்த திராவிட சகோதரன், ஒன்று விட்ட சகோதரன் ஏன் தண்ணீர் கொடுக்க மாட்டேங்கிறான்? சொல்லுங்க. என்னதான் மாநில உணர்வு ஒன்று இருக்கும்ல. அப்போ அந்த மாநில உணர்வு பிரதிபலிக்கிற கட்சி தானே நமக்கு வேணும். பிரதமர் வேட்பாளர் வச்சிருக்க கட்சி வேணுமா? எது முக்கியம்? மாநில உணர்வோடு சேர்ந்து தேசிய கட்சியோட நட்பில் இருந்தோம் அப்படின்னா சண்டை போட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. உங்கள் கூட நட்பும் வேணாம், உறவும் வேணான்றேன். எனக்கு 35 எம்பியை கொடுங்க. எப்படி கொடுக்காம போகிறான்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் அப்படிதான் நின்னாங்க. மோடி 99 சந்திரபாபு நாயுடு பண்ணாததாங்க. வாஜ்பாய் அரசு, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, சந்திரபாபு நாயுடு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தார். ஆந்திராவுக்கு மட்டும் ஸ்பெஷல் பேக்கேஜாக வாங்கி இருப்பார் தெரியுமா? அதே சந்திரபாபு நாயுடு பாபர் மசூதி ராமர் கோவில் ஆரம்பிச்சோன்னா வாபஸ் வாங்கிடுவேன்னு சொன்னாரா? இதே பிஜேபிக்கு நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்றேன். நான் சொல்கிறதுக்கு இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள். யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைச்சு தான் ஆகணும். மோடியே வராருப்பா, ஒரு 50 சீட்டு ஷார்ட்டேஜ். அதிமுக கிட்ட 30 சீட்டு இருக்குது, வெளியிலேருந்து ஆதரவு தரோம், ரைட்டா? ஆனால் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு 98 13 மாதம் வாஜ்பாயை பாடாப்படுத்துகிற மாதிரி பண்ணுறது இன்னும் ஜாலியாக இல்லையா பஸ்ஸு? யோசிச்சு பாருங்க. இப்போது நிதிக்கு கெஞ்சிட்டு இருக்கோம், ரைட்டா? இது வெள்ளத்துக்கு கொடுக்கல, இதுக்கு கொடுக்கல அப்படின்ட்டு. ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைந்து நாம் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம். இதெல்லாம் ஒரு ஹைப்போதெட்டிக்கல், சரியா? கொடுக்குறோம். வெள்ள நிவாரணம் தரலன்னா ஆதரவு வாபஸ். எப்படி இருக்குது? கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. இப்போ இதுக்கு எதுக்கு நீங்கள் இந்த உறவாக இருந்து நிதி வாங்கணுன்றதுலாம் எதுக்கு? ஸோ ஒரு புற அழுத்த நெருக்கடி உருவாக்க முடியுன்றீங்க. முடியும் இல்லை, மெஜாரிட்டி ஆன்ட்டாங்க. சரி, பிஜேபி மெஜாரிட்டிப்பா, நம்ம ஆதரவு தேவையில்லை. ஆனால் 35 எம்பி ஏடிஎம்கே கிட்டே இருக்குது, நிதி வேணும், கொடுக்கல. அவையே 20 நாளாலும் நடத்த விடுறதில்ல, முடக்குவது. துட்டு எடுத்து வை, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் பிஜேபி எந்த பில்லு கொண்டு வந்தாலும் எதிர்த்து பேசுறது.
எது கொண்டு வந்தாலும் எதிர்த்து பேசுறது. டு யூ திங்க் பிஜேபி வில் நாட் பட்ஜ்? இன்னைக்கு ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எத்தனை கட்சிகள்கிட்ட பாராளுமன்றத்தில் பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு பேசியிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பில்ஸ் அது மாதிரி. இதை ஏடிஎம்கே பண்ண முடியாதா? பண்ண முடியும், ஏன்னா அலையன்ஸில் இல்லை அவங்க, ஸோ பண்ண முடியும். ரைட். இப்போ இது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல நட்புறவோடு இருக்கும் கூட்டணி இது, தேசிய கட்சியோடு நட்புறவோடு. இன்னைக்கு திமுக காங்கிரஸ் ஒன்றா தான் இருக்கிறாங்க, நட்புறவோடு இருக்காங்க. பிரதமர் வேட்பாளரோடு வச்சிருக்காங்க. உண்மை. காவில தண்ணி வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. பேசுவாங்கங்க, அவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னுமே சட்ட ரீதியாக அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே எதிர்கட்சியாக இருந்தால் பெரிய சண்டையெல்லாம் வந்திருக்கும் இல்லையா, பொறுமையாக சுமூகமாக பேசுவோன்றாங்க. நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாதுன்ட்டு சொல்கிறாங்க கர்நாடக காங்கிரஸ்காரங்க. கண்டிச்சிங்களா அதை? இது நல்லா இருக்கா? நீங்களும் நானும் நட்புறவோடு இருக்கிறோம். நட்புறவில் இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரிங்க எனக்கு நான் இந்த பக்கம் அருள்மொழிகிட்ட நான் வந்து ஒரு 2000 ரூபாய் கேட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பக்கம் சொல்லிருக்கேன். அவனுக்கு 10 பைசா தர மாட்டேன்னு எங்களுக்கு பேசிட்டு இருக்கிறதுக்கு பேர் நட்பா? சொல்லுங்க சார். இல்லை, நட்பு இல்லை தான். அப்புறம் எது பெட்டரு? டிமாண்டாக இருக்கிற இடத்த தான் பெட்டர்னு நினைக்கிறேன். இதைத்தான் ரியல் ஃபெடரலிசம்னு சொல்கிறேன். இன்னொன்று, இப்படி தமிழக கட்சிகள் முடிவெடுக்க தொடங்கிவிட்டால் தமிழ் தேசிய கட்சிகளோட தேவை என்ன இருக்குது? சீமான் போன்ற தமிழ் தேசிய கட்சிகளின் வளர்ச்சி என்ன? காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து நமக்கு துரோகம் எடுத்து விட்டேன். யோ, திமுக ஒரிஜினல் அஜெண்டாவா இல்லையா அது? உண்மை. எதுக்கு திமுக உருவாச்சு? காங்கிரஸ் எதிர்த்து தான் உருவாச்சு. ஏன் காங்கிரஸ் எதிர்த்தார்கள்? மாநில சுயாட்சியை மீட்கணும், வஞ்சிக்கிறது. என்ன சொன்னார் அன்னைக்கு? என்ன வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது அப்படின்னாரு. இப்போ நான் தெற்கு வாழுதா? இல்லை. அப்புறம் ஒரிஜினல் திமுக ஸ்டாண்ட் என்ன? 60 திமுக ஸ்டாண்ட் இன்னைக்கு அதிமுக எடுத்துருக்குது. நீங்க என்னன்னா அவங்கள போய் பிரதமர் வேட்பாளர் இல்லை. தமிழ்நாட்டின் உண்மையான தமிழ் தேசிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் ரீசனிங் சொல்லியிருக்கேன், புரியுது. வாய்க்கு வந்தது பேசல. கரெக்டா? நிலைப்பாடு எடுத்ததுனால அந்த ஆமா சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் யோசிக்கல இது வரைக்கும். நானும் இதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிரதமர் வேட்பாளர் இல்லை, ஐயோ தேசிய கட்சி இல்லை. எதுக்கு தேசிய கட்சின்றேன்? எந்த விதத்தில் தேசிய கட்சி தமிழக நலனுக்கு ஆதரவாக எந்த தேசிய கட்சி முடிவெடுக்க முடியும் சொல்லுங்க? நீ முடியாதுன்ற. நீங்களான அண்ணன் தம்பி, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். அம்மா 2 பேர்ல யார் பக்கம் முடிவெடுக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கேண்ணே. கேட்க பதில் சொல்லியா? நீ தான் இப்போ வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லை தேசிய கட்சி இல்லைன்னா என்ன உருட்டு விளையாட சொல்லு. நீ பதில் சொல்லு. சொல்ல முடியாது. சில பேருக்கு மூத்தவனை பிடிக்கும், சில பேர் இளைய பையனை பிடிக்கும். அப்படி ஒரு முடிவு எடுத்துட முடியுமா? அம்மா முடியாது. அதுக்கு அம்மா இல்லாமல் அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டு பார்த்துக்கலான்ற. திஸ் பெட்டர் இல்லை? தமிழகத்தின் நலனுக்கு இது சிறந்ததா இல்லையா சொல்லுங்க? கண்டிப்பாக நல்லதுதான். இனிமேல் திமுகவும் தேசிய கட்சியோட கூட நிற்கக்கூடாதுன்றேன் நான். ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே ஒரு ஓட விடலான்றப்ப அவங்கள காங்கிரஸ் வேட்பாளர் வந்தாங்கன்னு வச்சுக்க, போய் தண்ணி வைக்க போ. இன்னொன்று, காங்கிரஸ் எந்திரிக்காமல் போனதுக்கு இது ஒரு காரணமா இல்லையா? உண்மை. திரும்பி கொண்டு வருவான். நல்லா இருக்குல்ல இது? காங்கிரஸ் வேட்பாளர் வந்தாங்கன்னு வச்சுக்கேன், மேகதாது நிப்பாட்டிட்டு வாயா போயா. இப்போ திமுக ஒருவேளை உண்மையில தட்டி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோ, அருகி போயிடும். அப்படி அருகி போச்சுன்னா காங்கிரஸுக்கு புத்தி வரும். இனிமேல் மாநில உணர்வோடு சேர்ந்து உருவெடுப்பாங்க. சேர்வு இனிமேல் கர்நாடகாவில் ஆகி பேசுவாங்க. ஏங்க பாரியா தொடச்சிட்டு போயிடுச்சியா, கொஞ்சமாவது கொடுங்கயா தண்ணி. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் இங்கே ஒவ்வொரு முறையும் காங்கிரஸுக்கு ஆக்சிஜன் கொடுத்து பிணத்துக்கு உயிரூட்டி கொண்டிருந்தால், பிணத்துன்னு எதை சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? டிஎன்சிசியை தான் சொல்கிறேன். பிணத்துக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் உயிரூட்டி கொண்டிருந்தால் அவர்கள் நம்மை மீண்டும் மீண்டும் வஞ்சிப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் மீது எனக்கு வருத்தம் இல்லைங்க, நம்ம தமிழர்கள். பட் அவங்க தான் என்ன முடிவு எடுக்க முடியும்? கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கரோட அந்த பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜோதிமணிக்கு வாக்களிக்காதீர்கள் இப்படி தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஏன்னா ஜோதிமணிக்கு செலவு பண்ணுறது எல்லாமே கர்நாடக துறை முதல்வர் டிகே சிவகுமார். அந்த டிகே சிவகுமார் தான் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன்னு சொன்னார். ஜோதிமணியால் டிகே சிவகுமாரை கண்டிக்க முடியுமா? ஓகே, டைரக்டா தமிழ் உணர்வோட, தமிழ் மக்கள் உணர்வோட கலக்கிறாரு. இது ஒரு லாஜிக்கலான கேள்வியா இல்லையா? எஸ். கேட்டுட்டு இதை சொல்றாரு. ஜோதிமணியோட லாயல்ட்டி டிகே சிவகுமாருக்கு இருக்குமா, டெல்டா விவசாயிகளுக்கு இருக்குமா? டிகே சிவகுமார். சரி, நீங்க இப்போ நிலைப்பாடுகளும் அவங்களுடைய இப்படிதான் இருக்குன்றது திருப்பி கன்ஃபியூஷன் இல்ல. அடுத்து டைரக்டா உங்க மேல வைக்கிற ஒரு கேள்வி. தனிப்பட்ட ரீதியில திமுக கழகத்தால பல ஒடுக்குமுறைக்கு நீங்க உள்ளாயிருக்கிறீங்க.
அந்த ஒடுக்குமுறையின் வெளிப்பாடு தான் திமுக எதிர்ப்பு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிராவிடியன் ஐடியாலஜியை பாராட்டினவர், திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொன்னவர், இவங்க எப்போதுமே ஆன்டி பிஜேபியில் இருப்பாங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கோங்கன்னு பேசினவர், இன்னைக்கு ஏன் இவ்வளவு கடுமையாக திமுகவை எதிர்க்கணும்? நாட் ஒன்லி ஃபார் ஸ்டேட் நாள் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வெறுப்பு இருக்கு. திமுகவை எதிர்த்தாகணும், என்னை நீ தொட்டுட்டல எதிர்த்தாகணுன்ற ஒரு நோக்கம் இருக்குன்றாங்க அவங்க கிட்ட. ஃபஸ்ட்டு அப்படி ஒரு நோக்கம் இருந்தால் அதில் தவறில்லை. ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று குளத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதுபோலத்தான் நானும் என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது, கலைஞரோட வசனம் அப்படி என்றும் சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், திமுகவில் நான் எப்போ முதலாக பாதிக்கப்பட்டேன்? முதல்ல எப்போ? உங்களுடைய ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது துவக்க காலத்துல இருந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எது துவக்க காலம்? எது எந்த ஆண்டு? ஐ திங்க் ஸோ 7, 8. எப்போ எந்த கட்சி ஆட்சியில் இருந்தது? அந்த நேரத்தில் திமுக தான். திமுக இருந்துச்சு. என்னென்ன பண்ணாங்கன்றது என் புத்தகத்தில் தெரியும் படிச்சிருக்கேன். 2011 21 வரைக்கும் என்ன நிலைப்பாட்டில் இருந்தேன்? அப்போதும் திமுகவோட ஆதரவு தான், பெருசாக நீங்கள் எதிர்த்தது கிடையாது. அப்போது இல்லாத கோபம் எப்போது என்ன வருகிறது? சமீபத்தில் நீங்கள் சிறைக்கு சென்றது, அப்போ சிறைக்கு போலியா? அதை பற்றி எழுதுறீங்க, அதை படிக்கும் போதே பயங்கரமாக இருக்கும். அப்போது சின்ன வயசு, அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. நான் கடலூர் சிறைக்கு போனது சவுக்கு சங்கரா, இது வேற. அன்றைக்கி நான் யார்? நார்மல் ஒரு சாதாரண அரசு ஊழியர். என்ன பண்ணீங்க? கடைசி வரைக்கும் ஜட்ஜை செட்டிங் பண்ணி கன்வின்ஸ் வாங்க ட்ரை பண்ணாங்க. சாவித்திரின்னு ஒரு ஜட்ஜு சேம்பரில் போய் பேசி 10 நாளில் விசாரணையை முடித்து இவனுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்கணுன்ட்டு ஜாஃபர் சேட்டு சொல்லி விட்டு பேசுனது எனக்கு தெரியும். இப்போ சொல்கிறேன், யார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தெரியுமா? ஸ்பெஷல் பிபி என்ஆர் இளங்கோ. அப்படி தான் ஃப்ரெண்டானார். அவர் நியாயமாக நடந்துக்கிட்டார். அதே புத்தகத்தை பதிவு பண்ணியிருப்பேன் நான். அவர் நியாயமாக நடந்துக்கிட்டார். என்னென்ன நடந்துச்சு? தேர் நாட் ஈவன் ஃபேர். ட்ரையலை கூட ஒரு நாளைக்கு 10 விட்னஸ் அருள்மொழி. நான் வந்து அது டெரரிஸ்ட் கேஸ் ட்ரையல் அது. சரி, 2011 2021 வரைக்கும் என்ன பண்ணேன்? ஆன்டி பிஜேபி பேசுனீங்க, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. லிஃப்டாக தான் உங்களை எல்லாருமே வந்து இப்போ அதிமுக ஆதரவாளனாக இருந்தேன். சுத்தமாக இல்லை, பயங்கரமாக ஜெயலலிதா அம்மையாரை கிரிட்டிசைஸ் பண்ணி உங்களுடைய கட்டுரைகள் தொடர்ந்து சிறை செல்லும் சீமாட்டி, அதை வந்து திமுக காரங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. முட்டாள் அரசு. ஏன் இதெல்லாம் வசதியாக மறந்துடுறீங்க? நான் ஞாபகம் வச்சிருக்கேன், ரிமெம்பர் ஸ்டில். அதனால தான் கேட்குறேன், அப்படி இருந்தவர் அவ்வளவு மிக கடுமையாக அதிமுக விமர்சனம் பண்ணவர், அதிமுகவனுடைய தலைமையை வந்து இந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னு சொன்னவங்க என்னைக்கு திமுக கூட இல்லை, இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கலை. இத்தனைக்கு திமுகவை நீங்கள் ஆன்டி பிஜேபி தான் பேசுகிறாங்க. அப்படி இருந்தும் சங்கர் வந்து திமுகவை ஆதரிக்கலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரைட்டுங்க. எதுக்காக வந்து 21 ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தோம்? நான் ஏன் எதிர்பார்த்தேன்? ஒரே கட்சி 10 ஆண்டா இருக்குது, நீங்கள் 5 ஆண்டுக்கு ஒரு தடவை ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் 10 ஆண்டா இருக்குது, ஸோ மாறணும்னு நினைக்கிறீங்க. திமுக எப்படி ஆட்சி தருவார்கள் என்று எதிர்பார்த்தேன். நல்லா பண்ணுவாங்க, புதிய ஆட்களை கொண்டு வருவாங்க, மாற்றங்கள் இருக்கும் நினைச்சிங்க, நிறைய புதிய புதிய நல்ல முகங்கள் வருவாங்கன்னு நினைச்சிங்க. ஸோ நம்பி தான் வாக்களிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் நடந்திருக்கா? குறைகள் இருக்கு, நான் இல்லைன்னே மறுக்கல. குறைகள் மட்டும்தான் இருக்கு. 91 96 ஜெயலலிதாவின் ஆட்சியை விட அவலமான ஆட்சி இந்த ஆட்சி. அவலமான ஆட்சி. ஏன் அதை விட அவலம்னு நான் ஏன் சொல்றேன்னா, அப்போ ஒரு முதல்வர் இருந்தாங்க. என்ன இப்படி தானே முதல்வர் இருக்காங்க? பொம்மை. தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பது முதல்வர் அல்ல, ஒரு பொம்மை. இது அவலம். எந்த அதிகாரிக்கும் பயம் இல்லை அருள்மொழி, எந்த அதிகாரிக்கும் பயம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேர்தல் ஆணையம் குறித்து எந்தவித அச்சமும் இல்லாமல் திமுக காரர்கள் போல் இப்போதும் காவல்துறையினரும் அதிகாரிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போவும் என்னன்னா, ஜூன் 3க்கு பிறகு திருப்பி இவங்க வந்துடுவாங்க, இவங்க போயிடுவாங்க தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், 91 96 ஆட்சியை விட இது அவலம். லீடர் இல்லாமல் ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. 21 தப்புன்னா 26 முடிவு எழுதிக்கலாம். 26 மக்கள் தயாராக இருப்பாங்க. 26 ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம். இது 24 எம்பி எலெக்ஷன். அப்போ இதில் யாருக்கு வாக்கு செலுத்தணுன்ற முடிவு இருக்குல்ல. இப்போது எம்பி எலெக்ஷன் அப்படின்றத மனசில் வச்சு நான் திமுகவுக்கு வாக்களிப்பது இன்னும் 2 ஆண்டுகள் கொள்ளையடிங்கள் என்று நான் அவர்களுக்கு கொடுக்கும் லைசன்ஸ் ஆகாதா? ஆகுமா ஆகாதா? நம்புறாங்க நம்மள மக்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும்.
அதாவது இன்னும் கொஞ்சம் லெத்தாஜிக்கா போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் தள்ளும். சரி, 35 சீட்டு திமுக ஜெயிச்சிருது. பாருப்பா, ஆட்சியில் குறைகள்லாம் இருக்கு. மக்கள் பிரதமர் தேர்தலில் இப்படி வாக்களிச்சிருக்காங்க. நம்ம கரெக்டாக இருப்போடு திமுக திருந்துவாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி. இது வருமா வராதா? வரும். ஃபர்ஸ்ட் அது வரும், அப்புறமா இந்தியா கூட்டணி கிடைத்த வெற்றின்னு வரும். திமுக அரசின் சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஷூரா சொல்லுவாங்க மனசுக்குள்ள. இது ரெட் ஜெயண்ட்டுக்கு கிடைத்த வெற்றி, ஜி ஸ்கொயருக்கு கிடைத்த வெற்றி, கரிகாலனுக்கு கிடைத்த வெற்றி என்று நினைப்பார்களா மாட்டார்களா? அப்போ அருள்மொழி என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஆனால் இன்னும் 2 வருஷம் கொள்ளடிச்சுக்கிட்டு இருந்தேன், இதில் மட்டும் மோடி எதிர்ப்பதுக்காக திமுகவுக்கு போட்டுருங்க, ஒரு 2 வருஷம் பல்ல கடிச்சுக்கினேன், நான் அந்த மாதிரி சொல்லலை, கொஞ்சம் வலிக்குண்ணே, 24 ஓட்டு போட்டுக்கினேன், அப்படி தான் இருக்கு நீங்கள் சொல்கிறது. அப்படி சிந்திக்க மாட்டாங்களான்னு கேட்குறேன். யாரு? மக்கள். சிந்திக்க கூடாதுன்றது தான் நான் பேசிட்டு இருக்கேன். சிந்திக்க கூடாதுன்றதுக்காக அப்படி பேசுறேன். ஏங்க, பிரதமர் யார் வேணாலும் வந்துட்டுங்க, 35 எம்பியை வச்சுட்டானா எந்த பிரதமர் இருந்தாலும் ஆட வைக்கலாங்க, டான்ஸ் ஆட வைக்கலாங்க. முடியுமா முடியாதாங்க? கண்டிப்பா. 2014 மெஜாரிட்டியோட தானே இருந்துச்சு பிஜேபி கவர்மெண்ட். ஒன்றும் ஷார்ட்டேஜ் இல்லையே? இல்லை. பணி வைக்க முடிஞ்சா? என்ன காரணம்? எம்பிக்கள் தான். 37 எம்பி காரணம். யார் வேணா வந்துட்டு போட்டியா? சரி, இப்போ நீங்கள் எல்லாம் ஜெயிச்சு என்ன இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை மாற்ற போகிறீங்களா? சீனாவோட போர் தொடுக்க போகிறீங்களா? சுற்றி சுற்றி தமிழ்நாடு தானே, அது தமிழ்நாடு கட்சிக்கு ஓட்டு போட்டு போகிறது. இல்லை, நாங்கள் இதில் ஜெயித்து சீனா கைப்பற்றிய தோக்லாம் பகுதியை மீட்பது தொடர்பாக நாங்கள் செய்வோம்னு சொல்லுங்க. லாஜிக்காக இருக்குப்பா, தேசிய கட்சி வேணும் பண்ணுறோம். அது யாராவது முடிவு எடுத்துகிட்டு போகிறீங்க பாஸ்? இது நீங்கள் 39 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டு நலனுக்காக தானே நீங்கள். நிச்சயமா. அப்போ தமிழ்நாடு கட்சிக்கு வாக்களிச்சு போன எதுக்கு தேசிய கட்சி? தேசிய கட்சிக்கு வாக்களிச்சா அவன் ஒட்டுமொத்த இந்தியாவின் நலனை பார்ப்பானா, தமிழகத்தின் நலனை பார்ப்பானா? தேசிய கட்சி வாக்கு தேசிய தான் இருப்பாங்க. கீழே பார்த்துருக்கீங்களா? இந்த பிஜேபி காரங்க கீழே கையெழுத்து போடு பார்த்துருக்கீங்களா? என்றென்றும் தேசப்பணியில் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு தேசம்தான் முக்கியம், தமிழர் நலன் முக்கியமா? இன்னைக்கு 1000 விமர்சனம் செய்கிறோம் சார் பிஜேபியை. இது எல்லாத்தையுமே காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சா இல்லையா? செஞ்சுட்டு இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு ஏன் காங்கிரஸ் ஆதரிக்கிறான்? வேற வழி இல்லை பாஸ். கரெக்டா? வேற வழி இல்லை தானே. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் வலுவா இருக்கு? கேரளாவில் வலுவா இருக்கு. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஈவன் ஏபி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், சம் ஸ்டேட்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட். ஓகேவா? இங்கெல்லாம் நீங்கள் வெற்றி பெற்றுட்டு ஒரு 120 எம்பி எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் எங்கள் 35 எம்பி யாருக்கு ஆதரவு கொடுக்குறது முடிவு பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ நீங்கள் தேசிய அளவில் தமிழ்நாடை தவிர்த்து சவுக்கு சங்கரோடைய பார்வை தேசிய அளவில் காங்கிரஸ் ஆதரவில் இருக்கா? ஏங்க இந்த பாருங்க, நான் பிஜேபி எதிர்ப்புனா வேற என்ன வழி? சமாஜ்வாடி கட்சி ஆதரவாளர் நான், திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர் நான். அப்புறம் இல்ல, உங்க ரியல் ஃபேஸ் எனக்கு தெரியும். நீங்க எப்படி கேளுங்க, மக்களுக்காக தான் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது, சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், அதான் சொல்லிட்டேன்ல, இந்த நான் இப்போ சொன்னேன்ல ஸ்டேட்டு, ஜெயிச்சுட்டு வாங்க பாஸ், ஜெயிங்கன்றேன். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் யார் சங்கர் ஜெயிக்கணும்னு என்கிட்ட கேளுங்க, யார் சொல்லுவேன்? காங்கிரஸ் தான். கர்நாடகாவில் யார் ஜெயிக்கணும்னு சொல்லுவேன்? காங்கிரஸ். தெலுங்கானாவில் யார் ஜெயிக்கணும்னு சொல்லுவேன்? காங்கிரஸ். தெலுங்கானாவில் கூட காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாதுன்னு இனிமேல் நான் விருப்பப்படுறேன். தெலுங்கானா மக்களின் நலனை பிரதிபலிக்க அங்கே உள்ள பிராந்திய கட்சி வெற்றி பெற வேண்டும். அவங்களும் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணும்ன்ற ஒரு மாநில கட்சி. எஸ், எங்கெங்க வலுவா இருக்குன்றேன். இப்போ குஜராத்தில் 2 பார்ட்டி, மேற்கு வங்கத்திலையும் கிட்டத்தட்ட திரிணாமுல் தான் ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் 320 சீட்டு ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க? இவங்க பண்றதே அப்படி திருப்பி பண்ணுவாங்க, சாஃப்டா பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ மாநில கட்சிகளுடைய முக்கியத்துவம் இருக்கணுன்றது தான் உங்களுடைய எண்ணமா இன்னைக்கு இருக்கு. இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்மெல்லாம் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுத்துக்கலான்ற. இப்போ காங்கிரஸ்க்கு 120 சீட்டு வருது.
யார் பிரதமர் வேட்பாளர்ன்ற பஞ்சாயத்து வருமா? அப்படி வந்ததால் தானே தேவேகவுடா போன்ற விவசாயி பிரதமரானார். எஸ், ஒரு தமாஸ் தான் இருந்தாலும் சொன்னா ஜாலியா இருக்குது. ஏன் எடப்பாடி பழனிசாமி பிரதமராக கூடாது? எடப்பாடியோட செல்லூர் ராஜு டக்கரா இருக்கும். இல்லை நான் சொல்றேன், நம்ம டிசைட் பண்ணலாம்ல. எஸ், அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு வாசனை, ஒரு யூனிட்டி ஒன்று இருக்கும். அண்ட் கூட்டணி ஆட்சிகள் நடந்த போதுதான் இந்தியாவின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருந்திருக்கிறது. லுக் அருள்மொழி, முடிவுகளும் கூட. ஈவன் 1999 கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பிஜேபி கவர்மெண்ட்டாங்க அது. எல்லாரும் சேர்ந்து வாஜ்பாய் என்ன மிரட்டுனாங்க. ஆனால் அப்போது கூட ஆட்சி பதவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்களின் படுகொலை ஆதரித்தவர்கள் தான் திமுகவினர். இன்னைக்கு அவங்கள தான் நீங்கள் ஒரு காலமும் பிஜேபியோட சேர மாட்டார்கள்னு உருட்டி கொண்டிருக்கிறீர்கள். இது நல்லதுங்க. இந்த அரசியலில் ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. 60க்கு திரும்பி போயிடுச்சுங்க. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி ஜெயிக்க வேண்டும். காங்கிரஸ் பிஜேபின்ற டிரெக்ட் ஃபைட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே அவங்க ஜெயிச்சு வரட்டுன்றேன். ஏன்னா அது எல்லா இடங்களையும் ஒரு 5-6 மாநிலங்களில் இருக்க கட்சி பாஸ். அவங்களுக்கு அதிக எம்பி வரும். ஒரு 80 எம்பி வந்துட்டாங்க. அப்போ உண்டு 80. இங்கே தெலுங்கானாவில் ஒரு 10, தமிழ்நாட்டில் ஒரு 30, வெஸ்ட் பெங்காலில் ஒரு 35, எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் நடத்துவான். அப்போ பிராந்திய கட்சிகள் மற்றும் பிராந்திய நலன்களுக்கு எதிரான முடிவுகளை கூட அந்த அரசை எடுக்க விடாமல் தடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். காங்கிரஸ் பிஜேபி இப்படி நீங்கள் இந்த நரேட்டிவை சுருக்கிட்டோம். பிஜேபி ஜெயிக்குது, 10 வருஷமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம். காங்கிரஸ் ஜெயிக்குது, பண்ணுவாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஒடிஷா பிஜு ஜனதா தள் அவரும் ஒரு 10 எம்பி 25 எம்பி வச்சிருக்கட்டும். ஓகேவா? இது மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்தந்த பிராந்திய கட்சிகள் வலுவாக இருக்குதோ அந்தந்த கட்சிகள் பண்ணா அந்தந்த பிராந்தியங்களின் நலன் பாதுகாக்கப்படுமா படாதா? உண்மை. நீ மொத்தமா இவ்வளவு எம்பி ஜெயிக்கிறதுனால தானே பாஸ் நீ என் மொழியை பேசு, நான் சொல்ற சோற தின்னு அப்படின்னு பேசுறீங்க. என்ன நம்பி நீ உங்க ஆட்சி இருந்துச்சுன்னா புடி என் கையில இருக்கும். எக்ஸாக்ட்லி. தமிழ் மொழியில ஏதாவது கிட்ட கொண்டு வந்தா அவள் தான் பண்ண முடியுமா? என்ன சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ ரூபா ஒதுக்குற, பண்ண முடியுமா? காங்கிரஸ் இந்திய திணிக்காதா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததே காங்கிரஸ் அரசினால் தானே. அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆழ்தூக்கி சட்டங்கள், கொடுங்கோல் சட்டங்கள், திட்டங்கள் அத்தனையும் காங்கிரஸ் கொண்டு வந்ததா இல்லையா? இவங்க இதை கூர்மைப்படுத்திருக்காங்க. ஆதார் யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ். இவங்க கட்டாயமாக்கிட்டாங்க. நீட் யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ். இதை கட்டாயமாக்கிட்டாங்க. யூஏபி யார் கொண்டு வந்தது? உப்பா வந்து காங்கிரஸ் தான். இவங்க அதை செழுமைப்படுத்திட்டாங்க. பிஎம்எல் யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் தான். இவங்க அதை கூர்த்திட்டாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, நாங்க விஷத்தை இனிப்பு தடவி கொடுத்தோம்ல பாரு, அப்படியே கொடுக்குறான் பாரு, கசகல அப்படின்றாங்க. அப்படியே ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் மாதிரியே பேசுறீங்க. இப்போ இது நான் தான் சொல்றேன்ல, அதிமுக தான் தமிழகத்தின் தமிழ் தேசிய கட்சி. இல்ல சீரியஸாவே நான் ஜோக்ஸ் அப்பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் சொல்றது இப்போ நல்லா இருக்கா? புரியுது. ஆக்சுவலி இதெல்லாம் தமிழ் தேசிய கட்சிகள் நிறைய பேர் இதை வந்து பேசியிருக்கிறாங்க தொடர்ந்து. இந்த கட்சிகள் இன்னொன்று தமிழ் தேசியம் பேசி உருவானது தானே திமுக. இந்த பேரை வச்சுட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அது திராவிடம்ன்றது தமிழ் தான் மீனிங் இல்லைங்களா? அதை வச்சுக்கிட்டு தான் திராவிடத்தால் விழுந்தோம் உறவுகளே அப்படின்னு ஆரம்பிக்குது. இவங்களே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன சீமான் சுற்றி சுற்றி பேசுறது என்ன? மாநில நலன் தானே. அவரும் பேசுறாரு. என்ன தன்னாடி கேட்க போறாரா? இல்ல கேட்கறாருன்னு சொல்லுங்க, நாளைக்கு தடை பண்றாங்க, முடிச்சு விட்டுலாம். என்ன மாநில நலன் தானே பேசுறாரு. இப்ப நீங்க என்னன்னா சொன்னீங்களோ அதெல்லாமே அவரும் பேசுறாரு. அது அதிமுக பேசுறியா போயா சொல்லிட்டார்ல, தேசிய கட்சிகளை வேண்டான்ட்டார்ல. இவர்தான் தமிழ் தேசியவாதி. சும்மா ரொம்ப ஒரு டீப் டிஸ்கஷன் நடக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பாலிடிக்ஸை ரொம்ப இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ண ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் 2 கட்சிகளுடைய நிலைப்பாடுகளையும் வெளிப்படையாக எடுத்து சொல்லி அதில் உங்களோட நிலைப்பாடையும் வந்து மக்களுக்கு புரிய வச்சிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் 4 எப்படிப்பட்ட முடிவுகள் வரப்போகிறது என்று எங்களுக்காக கூட வருகனையும் கருத்து தெளிவாக எடுத்துருத்தமைக்கு மிக்க நன்றி. நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.